ஹாய் சகலகலா டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. வெல்கம் டு சகலகலா டிவி. நம்ம சகலகலா டிவியில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் பேட்டரி சம்பந்தமான வீடியோ, இன்வெர்டர் சம்பந்தமான வீடியோ நிறைய பதிவு பண்ணிருக்கோம். இதில் நேஷனல் பிராண்டடான விஷயங்கள் நிறைய பதிவு பண்ணிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த நேஷனல் பிராண்ட் பார்த்தோன்னா ஒக்காயா பேட்டரி, ஒக்காயா இன்வெர்டர். இன்னைக்கு வந்து பார்த்தா ஒக்காயாவோட 150H பேட்டரி அண்ட் ஒக்காயாவோட ஒரு ஸ்மார்ட் குட்டி சைன்வே இன்வெர்டர் இதை நம்மளுக்கு வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷன் வீடியோ தான் இருந்தாலும் இதை பொறுப்பு உணர்ந்து இதில் உள்ள டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இன்வெர்டர் வாங்க போகிறீங்கனாக்க எந்த வகையான இன்வெர்டர் வாங்கலாம், உங்கள் நிறுவனத்துக்கு எந்த மாதிரி வாங்கலாம், இல்லை ஹையர் கெப்பாசிட்டி என்ன மாதிரி ஏசிலாம் ஓட்டக்கூடிய அளவுக்கு இன்வெர்டர்லாம் வாங்கலான்றதை இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன். நான் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஒக்காயாவில் பார்த்தோன்னா வந்து ஹோம் இன்வெர்டர் சீரிஸ் இருக்குது, அதே மாதிரி கமர்ஷியல் இன்வெர்டர் சீரிஸ் இருக்குது. ரெண்டுமே பார்த்தா சைன்வே இன்வெர்டர்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ரூ சைன்வே இன்வெர்டரோட மாடல் பார்த்தா வந்து ATSW950 12V 12 வோல்ட்னு போட்டிருக்கு. இதனுடைய ஆக்சுவலி கெப்பாசிட்டி பார்த்தா வந்து கிட்டத்தட்ட 700 VA. ஆனால் வந்து 560 வாட்ஸ் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் லோடை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேயே ஒரு க்யூட்டான ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். அதே மாதிரி பேட்ரி வந்து உங்களுக்கு வந்து லெட் ஆசிட் பேட்டரியோ இல்லை வந்து SMF பேட்டரி வச்சு பண்ணல சீல்டு பேட்டரி, அதுக்கேற்ற மாதிரி மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒக்காயோட பேட்டரிக்கு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட 60 மந்த்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இன்வெர்ட்டருக்கு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 36 மாதம் வந்து ஆன்சைட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஒக்காயால் எப்போவுமே பார்த்தா அவங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி சரி, இன்வெர்ட்டரும் சரி, இதை மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி வந்து லோடு கெப்பாசிட்டியும் மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி சார்ஜிங்கும் பார்த்தா குயிக் சார்ஜிங், ஸ்மார்ட்டாக குயிக்காக சார்ஜ் பண்ண வைக்கும் பேட்டரி. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரண்ட்டு போயிட்டு வந்துருச்சுன்னா ஒரு கம்மி டைம் கேப்லேயே ஆல்மோஸ்ட் பார்த்தா வந்து ஃபில் பண்ணணும் பேட்டரி. அதுதானே வேணும் நம்மளுக்கு. ஏன்னா திருப்பி எப்போ கரண்ட் போகுன்னு தெரியாது இல்லை. இதில் பார்த்தா வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட் சார்ஜ் இருக்குது. அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி குறைஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ண வைக்கும். இதனால் நம்மளுடைய அப்ளையன்சஸ் எல்லாம் வந்து தடங்கள் இல்லாமல் தங்கு தடையின்றி லாங் லாஸ்டிங்காக இயங்கும். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் லோடு ஹேண்ட்லிங், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஒரு 900 வாட்ஸ் 800 வாட்ஸ் இன்வெர்டர் இருக்குன்னா அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண தான் நம்ம பார்ப்போம். காசு கொடுத்து வாங்குறோம்ல, அதுக்கு எதாவது மாதிரி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணாமல் நினைப்போம்ல, அதை தான் இவங்க சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளையன்ஸ் ஃப்ரெண்ட்லி. உங்களுடைய சாதனங்கள், மின் சாதனங்கள் நீண்ட காலம் உழைக்க வேண்டுமா அப்படின்னா அதுக்கு சீரான மின்சாரம் கொடுக்கணும்ல, ஸ்டெபிளைஸ் பண்ணப்பட்ட ஒரு மின்சாரம் கொடுக்கணும்ல. கரெக்டு தானே? அப்போ தானே அதுக்கான வோல்டேஜ் எடுத்துகிட்டு கரண்ட் லாங் லாஸ்டிங்காக ஓடும், ரொம்ப நீடித்து உழைக்கும். அவங்க சொன்ன வாரண்டி பீரியடை தாண்டி நீங்கள் வாங்கக்கூடிய எக்யூப்மெண்ட் ஓடணுன்னாக்க நிலையான மின்சாரத்தை கொடுக்கணும். அது ஒக்காயா கொடுக்குன்றாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஒக்காயா இன்வெர்டர் ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு செயல்படுன்றாங்க. அப்போ தானே உங்களுக்கு கணிசமான மின்சார செலவு குறையும். இன்றைக்கி மார்க்கெட்டில் பிராண்டட் இல்லாத எத்தனையோ இன்வெர்டர்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பாதுகாப்பு அம்சங்களோடு நிறைந்தது இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். பட் அந்த மாதிரி பிராண்டடாக போகும்போது நிச்சயமாக அதை எல்லா விதமான டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி தான் இந்த இன்வெர்டரை உற்பத்தி பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த இன்வெர்டர் பேட்டரியை கரண்ட் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா வந்து லோ பேட்டரி லெவல் வந்துடுச்சுன்னா எப்படி பார்க்குறது? கிட்ட போய் எட்டி பார்க்கணுமா? இல்லை, ஆட்டோமேட்டிக் உள்ள ஒரு பஸர் இருக்கும், லோ பேட்டரி இண்டிகேஷன் சவுண்ட் கொடுக்கும், வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உபயோகிக்கக்கூடிய அளவை நம்ம குறைச்சிக்கலாம். இல்லைனா வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீக்கிரமாக விரைவாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை தயார்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோ ரீசெட் ஃபார் மெயின்ஸ் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? மெயின்ஸில் ஃபியூஸ் எகிரிடும், இல்லைனா எம்சிபி கீழே உட்காந்துக்கும். சிலது எம்சிபி கூட ஆஃப் ஆகாது, மெயின்ஸ் ஃபீஸ் போயிடும். இங்கேருந்து நீங்கள் போய் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு ஃபீஸை போட்டுன்னு கிடக்கணும். அதெல்லாம் தேவையில்லை. அப்படி ஏதாவது பிரச்சனைகள்னால் இம்மீடியட்டாக அந்த இன்வெர்ட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் இது என்ன பண்ணும், ட்ரிப் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக ஒரு 30-40 செகண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் டு நார்மல் பழைய மாதிரி அப்ளைன்ஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு ஃபியூஸை போட்டுட்ருக்கணும், இல்லை பிரேக்கர் வந்துருச்சா பார்க்கணும் அப்படின்ற எந்த நெசசிட்டியும் இல்லை. அதுதான் இதனோட இன்டெலிஜென்ட் பவர் ப்ரொடெக்ஷன் மோட். இது மட்டும் இல்லாமல் ஒக்காயால் இந்த மாதிரி குட்டி இன்வெர்ட்டரில் ஆரம்பித்து அவங்களுடைய எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லும் பார்த்தா வந்து ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன். எதுக்காகன்னு பார்த்தா வந்து இன்வெர்ட்டருக்காகவும் பேட்டரிக்காகவும். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, காத்தோட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் பேட்டரி இன்வெர்ட்டரையும் இங்கே தான் இடம் இருக்குன்னு வச்சு விட்ருவாங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஹீட் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் காத்தோட்டமான இடத்துல தான் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தா தண்ணி படாத இடத்துல தான் வைக்கணும். இருந்தாலும் சில நேரங்களில் வெப்பநிலையோட சமநிலை மாறும் பொழுது இதனுடைய ஹீட்டிங் பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி உள்ள சென்சார் என்ன பண்ணும், இதனுடைய சார்ஜிங்கை கட் பண்ணி விட்டுரும் சேஃப்டிக்காக.
அதுக்கப்புறம் எப்போ நார்மல் டெம்பரேச்சருக்கு இன்வெர்ட்டரும் பேட்டரியும் வருதோ அப்போ தான் அது பேட்டரியை சார்ஜ் பண்ண வைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்வெர்ட்டர் வாங்கும்போது மஸ்ட்டாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஊரில் இருப்போம், இல்லாமல் இருப்போம், கரெக்டு தானே? அந்த நேரத்திலலாம் நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப வீட்டோட சேஃப்டி, பொருளோட சேஃப்டி, உள்ளே இருக்கக்கூடிய நம்ம உள்ள வயசானவங்களேருந்து குழந்தைங்கலேருந்து இருப்பாங்க, அவங்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். எப்படி நான் ஷார்ட் சர்க்யூட் சொன்னனோ அதே போல் தான் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனும். இப்போ நீங்கள் வந்து தெரியாதனமாக இன்வெர்ட்டரில் வந்து நீங்கள் ஒரு ஓவர்லோட் கொடுத்துட்டீங்க, ஒரு கிரைண்டரு ப்ளஸ் ஒரு மிக்சி வேறு ஏதாவது ஏசி கீசி போட்டு விட்டிங்கன்னா பழைய மாடல் இன்வெர்ட்டர் இருந்தால் காயில் எரிஞ்சு போயிடும், இல்லை போர்டு வந்து டபால் வெடிச்சிடும். அப்படிலாம் இல்லாமல் இது என்ன பண்ணும், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் பண்ணி கட் ஆஃப் பண்ணிவிடும். திருப்பி நீங்கள் எப்போ அந்த லோடை நீங்கள் ஹெவியான லோடை ஆஃப் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரீசெட் ஆகிடும், திருப்பி பழைய மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் அவங்க கன்வீனியன்ட்டாக ஆட்டோ ரீசெட் ஃபார் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றாங்க. இவ்வளோ நேரம் பேசுனது இன்வெர்ட்டர் பற்றி. இப்போது பேட்டரியோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போமா? இந்த ஒக்காயா பேட்டரியில் பார்த்தோன்னா வந்து ஜம்போ டியூப்லர் பேட்டரி, அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து டால் டியூப்லர் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரி லெவல்ன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15% அதிகமான சார்ஜை விரைவாக பண்ண வைக்கும் உங்கள் பேட்டரியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் லெட்டோடைய அந்த பிளேட்லெட் பார்த்தோன்னா வந்து நல்லா திக்னஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்களோட பேட்டரி நீடித்து உழைக்கும், சீக்கிரமாக சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. மற்ற மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மற்ற பேட்டரியில் கம்பேர் பண்ணும்போது ஒக்காயா பார்த்தா அவங்களோட R&D டீம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உள்ள எந்த அளவுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவோட பிளேட் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எவ்வளோ நேரம் நம்ம கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணாவே எவ்வளோ நேரம் பேட்டரியில் வந்து மின்சாரத்தை சேமித்து வச்சுக்க முடியும் அப்படின்றத அந்த ஃபார்முலாவை அறிஞ்சு இவங்க வந்து இந்த மேனுஃபேக்சர் பண்ணதுனால நம்மளால் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக நீடித்து உழைக்கக்கூடிய அளவுக்கு அப்ளைன்சஸை ரன் பண்ண முடியும். அதே நேரத்தில் குறைஞ்ச நேரத்திலே 15% அதிகமான சார்ஜை நம்ம ஏற்றிக்க முடியும் பேட்டரியில் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வெளியே கிடைக்கக்கூடிய ஜேடி பேட்டரிகளுக்கும் எஸ்ஜேடி பேட்டரிகளுக்கும் வித்தியாசம். ஸோ மொத்தத்தில் இதில் உள்ள எக்ஸ்பிடி டெக்னாலஜி மூலயமா லாங் லாஸ்டிங்காக உழைக்கிறதுக்கு உதவுது. ஒரு இன்வெர்ட்டரும் பேட்டரியும் வாங்கிட்டோம், ஆனால் உண்மையிலே எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் ரேஞ்சு கொடுப்பாங்க, கரெக்டு தானே? அது ஒரு டைம் சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. பட் ஆனால் வந்து நம்ம உண்மையிலேயே அதெல்லாம் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்குமா, இல்லை நம்மளோட அப்ளைன்சஸ் பொறுத்தெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்த்துருக்கோமா? ஆனால் வந்து ஒக்காயாவில் பார்த்தா அவங்க சொன்ன வாக்குறுதி பிரகாரம் அவங்க சொன்ன லோடு கொடுத்தோம்னா அந்த டைம் கேப் கண்டிப்பாக ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுது, பேக்கப் வருது அப்படின்றது தான் உண்மை. இதுதான் அவங்க சிபிஹெச்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் பேக்கப் ஹவர்ஸ். அதே மாதிரி சில வகையான பிராண்டட் இல்லாமல் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக உள்ள டிஸ்டில் வாட்டர் வந்து காலி ஆகிடும், அடிக்கடி நீங்கள் ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் சரியான டைம் இன்டர்வலில் நீங்கள் விட்டால் போகிறோம், இதுக்கான டிஸ்டில் வாட்டரை மெயின்டைன் பண்ணால் போகிறோன்றாங்க. சரியான டைம் இன்டர்வல்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மற்ற பேட்டரி கூட ஒக்காயா கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிடி எக்ஸ்ட்ரா பேக்கப் டெக்னாலஜி இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 15 to 20% எக்ஸ்ட்ரா பேக்கப் கிடைக்குது. இதனால உங்கள் அப்ளைன்சஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்காக ஓடுன்றாங்க. அதே மாதிரி ஒக்காயா பார்த்தோன்னா வந்து சிபிஹெச் சர்டிஃபைட் பேக்கப் பவர்ஸ் அப்படின்றத நாங்கள் ரிட்டர்னில் கொடுக்குறோம். மற்ற கம்பெனிலாம் இவ்வளோ நேரம் வரும் அவ்வளோ நேரம் வரும்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் ரிட்டர்னில் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் அட்டை பாக்ஸ்லேயும் போட்டிருக்கோம், சர்டிஃபிகேட் ரேஞ்சுன்னு சொல்லி ரிட்டர்ன்லேயும் கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியோட டிசைனே பார்த்தா ஓரளவுக்கு யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி ஹோம் செக்மெண்ட் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கும் சரி, அதேமாதிரி வந்து உங்கள் நிறுவனத்துக்கும் சரி, உங்களோட அப்ளைன்சஸ் பொறுத்து ஹெவி லோடெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஏசி அப்ளை பண்ணுறீங்க, அதேமாதிரி வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சு ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கான கமர்ஷியல் தேவைகள்லாம் ஒரு சில மிஷின்ஸ் குட்டி குட்டி சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட உங்களுக்கு வந்து ஹையர் கெப்பாசிட்டியில் ஒக்காயால் கிடைக்குது. அதுக்கான முழு தகவல் வந்து வெப்சைட்டில் இருக்குது, கீழே கொடுத்துருக்க, போய் பாருங்கள். அது இல்லாமல் நம்மள மாதிரி நிறைய நண்பர்கள் யூடியூப்லையும் போட்டிருக்கலாம். நியர்பையாக இருக்கக்கூடிய ஒக்காயா டீலரை போய் கேட்டிங்கனாவே இதுக்கான முழு தகவல் உங்களுக்கு பேம்ப்ளெட் வடிவில் கொடுப்பாங்க. அது மூலம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம், அவங்கள கேட்டாலும் ஐடியா கொடுப்பாங்க. ஸோ இந்த 2025 பார்த்தா வந்து ஒக்காயா பேட்டரி இது ஸ்மார்ட் குட்டி இன்வெர்ட்டர் தான் மிகப்பெரிய புரட்சியான ஒரு விஷயமாக மாறப்போகுது. ஏன்னா இவ்வளோ சின்ன இன்வெர்ட்டர் இவ்வளோ ஹை பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்போது உண்மையிலேயே கம்பெனிக்கு நன்றி தான் சொல்லணும். ஸோ இது சம்மந்தமான மேலும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அதேமாதிரி நியர்பை டீலர் யார் இருக்காங்கன்னா போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்களும் எடுத்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல இன்வெர்ட்டர் பேட்டரி வாங்கணும்னா ஒக்காயா ஒரு சிறந்த கம்பெனி அப்படின்றத அடையாளப்படுத்திருக்கேன். இந்த 2025 தடையில்லாத மின்சாரத்தை பாதுகாப்பான அம்சத்தோடு நம்ம அப்ளைன்சஸ் ரன் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ணுவோம். ஓகே, பார்க்கலாம் பாஸ். சி பாபா சுந்தர்.